Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதே மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டத்திலையும் நம்ம இருக்கிறோம். சரியா, நமக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு கிடைக்க போகுது. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்துட்டாவே நமக்கு எந்த காலேஜ் வந்து நமக்கு கிடைக்க போகுது, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 நம்மளே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு எந்த காலேஜ் கிடைக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ யாருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வரும், சரியா, யாருக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் வரும், யாருக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் வராது அப்படிங்கிற எல்லாமே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட். சரியா, இந்த லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட்டு இதே மாதிரி தான் இந்த வருஷமும் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க 27ஆம் தேதி. அப்போ ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்க்கு, செகண்ட் காலமில் இருக்கிறது அப்ளிகேஷன் நம்பர், தேர்ட் காலமில் இருக்கிறது வந்து நேமு, சரியா, ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஃபோர்த்து காலமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, ஃபிஃப்த்து காலமில் இருக்குது அவங்க எடுத்த கட் ஆஃப் மார்க்கு, அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து காலத்தில் இருக்கிறது கம்யூனிட்டி, சரியா, செவன்த்து காலத்தில் இருக்கிறத கம்யூனிட்டி ரேங்க். சரியா, இதை தெளிவாக பார்த்துங்க. யாருக்கு முதல் ரேங்க் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2 அப்ளிகேஷன் 3 அப்ளிகேஷன் 4 அப்ளிகேஷன் போட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா, அப்போ நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். வீம்புக்குனே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் 3 அப்ளிகேஷன் போட்டாலும் சரி 4 அப்ளிகேஷன் போட்டாலும் சரி கடைசியாக போட்ட அப்ளிகேஷன் தான் கரெக்டான அப்ளிகேஷன் சொல்லி எடுத்து வச்சுருப்பீங்க. சரியா, அப்போ ஃபைனலாக எந்த அப்ளிகேஷன் போட்டிங்களோ அந்த அப்ளிகேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தோம். ஆனால் நிறையா பசங்க என்ன பண்ணிங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனுக்கு ரேண்டம் நம்பர் வந்திருக்கா, நம்ம ஏற்கனவே போட்ட அப்ளிகேஷனுக்கு ரேண்டம் நம்பர் வந்திருக்கான்னு சொல்லி அதையும் லாகின் பண்ணி பார்த்துட்டு அதையும் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த தவறை பண்ணாதீங்க. அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வராமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம டிஎஃப்சி சென்டருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் இப்படின்னு சொல்லி நம்ம அலைய வேண்டியதாக இருக்கும். அதனால் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் 2 அப்ளிகேஷனோ 3 அப்ளிகேஷனோ ஒரு வேளை தவறுதலாக என்ன போட்டிங்க, சரியா, ஆனால் ஃபைனலாக நீங்கள் போட்ட அப்ளிகேஷன் தான் கரெக்ட். சரியா, இல்லை ஃபைனலாக போட்ட அப்ளிகேஷனும் மிஸ்டேக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடியே போட்ட அப்ளிகேஷன் தான் கரெக்ட் அப்படின்னா எந்த அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ரேண்டம் நம்பர் வந்து எல்லாத்துக்குமே வந்துடும். ரேண்டம் நம்பர் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்க எல்லா பேத்துக்குமே ரேண்டம் நம்பர் வந்துடும். ஆனால் ரேங்க் வந்து அப்படி கிடையாது. அதனால் எந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் தயவுசெய்து. மற்றதை நீங்கள் என்ன பார்த்தா ஓப்பன் பண்ணாதீங்க. சரியா, அப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து 2 or 3 அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் சில டவுட் வந்து இருக்கும். சரியா, அவங்களுக்கு வராமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ லாஸ்ட் இயர் வந்து 200 அவுட் ஆஃப் 200 வந்து கட் ஆஃப் எடுத்தவங்க எவ்வளோங்கிறத பார்த்துங்க. 65 பேர் லாஸ்ட் இயர் வந்து 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. இதே லெவலில் இந்த வருஷம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 199.5க்கு மேலே, சரியா, 199.5க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 209 பேர். இந்த 209 பேருமே முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த டயர் 1 காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட் எல்லாமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ 199, சரியா, சரி பார்ப்போம் 199க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, டயர் 1 காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்குங்கிறத பார்த்துங்க. சரியா, மொத்தமாக 386 பேர் என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா 199 அண்ட் எபோவ் என்னாச்சு பார்த்தா எடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே சார், யாருக்கு கம்யூனிட்டி ரேங்க் வந்து வராது, இப்போ இந்த ஃபைனல் காலமில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கம்யூனிட்டி ரேங்க். இது அதாவது பக்கத்திலே இவங்க வந்து இப்போ எம்பிசி கம்யூனிட்டியில் இருக்காங்க, அவங்க பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதுதான் கம்யூனிட்டி ரேங்க் 107. அடுத்து மேலே இருக்குது பாருங்கள் பிசி கம்யூனிட்டியில் இருக்காங்க, அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்னென்னா 215. அதுக்கப்புறம் பிசிஎம் கம்யூனிட்டி இருக்குது பாருங்கள், பிசிஎம் கம்யூனிட்டியில் இருக்காங்க, இவங்களோட ரேங்க் என்னென்னா 12. சரியா, இந்த மாதிரி தான் கம்யூனிட்டி ரேங்க் வந்து கொடுப்பாங்க. இப்போ யாருக்கு சார் கம்யூனிட்டி ரேங்க் கிடைக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஓசி கம்யூனிட்டியில் இருக்காங்கல்ல, ஓசி அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரிங்கிறது நல்லா தெரியும். ஓப்பன் கேட்டகரி சொல்லலாம், ஓப்பன் காம்படிஷன் சொல்லலாம். சரியா, இந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் அதுக்கு என்னாச்சு பார்த்தா யூஸ் பண்ணலாம். சரியா, அப்போ இந்த ஓசி கம்யூனிட்டியில் வரவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்கே கிடைக்காது. சரியா, ஏன் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஓசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய சீட்ஸுக்கு
எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஃபில் ஆகும். அது ஃபில் ஆன பின்னாடி தான் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே உள்ளே வருவோம். சரியா, இதுதான் வந்து நமக்கு வரக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டோட ஃபுல் அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரியா, அதனால் இதே மாதிரியான ரேங்க் லிஸ்ட் தான் நமக்கு வந்து என்ன 27ஆம் தேதி கிடைக்கும். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் ஹெல்ப்போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.